உன் சாமியே சரணமையப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா கழுதப்பாதை வழியே நாங்கள் கீழே இறங்கிட்டு நல்லபடியாக சாமியை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு நல்லபடியாக நாங்கள் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். காலையிலே நாங்கள் ஏறும்போது பார்த்திங்கன்னா எங்களை கழுதப்பாதை வழி ஏற விடலை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏறுறாங்க. இந்த வழி பார்த்திங்கன்னா ஏறுறது பார்த்தீங்கன்னா பயங்கர செங்குத்தாக இருக்குங்க. பயங்கர மூச்சு வாங்கும். இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. பார்த்திங்களா, லைட்டாக ஸ்லிப் ஆகணும், கீழே வந்துடும். நான் ஒரு அருமையான காட்சி பார்த்தேன். ஏன்னா நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைமாக கன்னிசாமி மாலை போட்டுட்டு இப்போ தான் மலைக்கு முத வரேன். நான் என்ன பார்த்தேன்னா, மேலே இருக்க கடைகளுக்கும் சரி சாமிக்கும் சரி கீழே இருந்தால் பொருட்கள் போயிட்டுது. நானும் சரி என்னடா அப்படின்னு பார்த்தா திடீர்னு தான் டிராக்டரில் அவ்வளோ பொருள் எடுத்துகிட்டு போய்ட்டுங்க. அப்படியே அவங்க அவ்வளோ ஃபாஸ்டெல்லாம் போல் பொறுமையாக தான் போயிட்டுருங்க. ஆனால் இருந்தாலும் என்ன அவ்வளோ செங்குத்தாக இருக்குது. கொஞ்சம் பார்க்கணுங்க, அவ்வளோ பொருள் அப்படியே ஏற்றிட்டு போயிட்டே இருக்கேன். சரி ஏதோ 1-2 வண்டி போகுதான்னு நானும் நினச்சேன். போக தான் பார்த்தா நிறைய வண்டி வந்துக்கிட்டே இருக்குதுங்க. எல்லாமே ஒரே கம்பெனி தான், மகேந்திரா கம்பெனி தாங்க. எனக்கு பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாகிடுச்சு. என்னடா அசால்ட்டாக ஏறுது அப்படின்ட்டு. அது கொஞ்சம் வெயிட்டும் இல்லை, செம்ம வெயிட்டு எடுத்துக்கிட்டு அசால்ட்டாக ஏறுதுங்க. அதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாகிடுச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் கிளிக் பண்ணிங்க. சாமியே சரணம். இப்போ அடுத்த